1922 வருஷம் அக்டோபர் மாதம் 31 ஜெர்மனியில் ஒரு 33 வயது இளைஞன் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்பேற்பட்ட ஒரு தலைவன், எப்பேற்பட்ட ஒரு புரட்சியை செஞ்சுருக்கான், எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான் இட்டலிக்கு அப்படின்னு புலங்காகிதம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தான். ஜெர்மனியில் அப்படி புலங்காகிதம் அடைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த இளைஞனின் பெயர் அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் அப்படி மெய்மறந்து போய் போற்றி பாராட்டிக்கிட்டு இருந்த அந்த நபரின் பெயர் பெனிட்டோ முசோலினி. புதிய இத்தாலியை உருவாக்கி தரேன் அப்படிங்கிற முழக்கத்தோட இத்தாலியுடைய புதிய பிரதமராக பெனிட்டோ முசோலினி பதவி ஏற்றுக்கிட்ட ஒரு சில வருடங்கள்லையே அந்த கொள்கையை மாற்றி அகண்ட இத்தாலியை நான் உருவாக்கி தரப்போகிறேன் உங்களுக்குன்னு சொல்லி இத்தாலியை படுகொலியில் தள்ளினார். பெனிட்டோ முசோலினி என்னென்னலாம் செஞ்சாரோ அதை அப்படியே அச்சு பெசகாமல் காப்பி அடித்தவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். இட்டலியில் பெனிட்டோ முசோலினி செஞ்சது தான் ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் அதுக்கப்புறமா செஞ்சார். ஒரு 10 வருஷ இடைவெளி தான் இருக்கும். அந்த 10 வருஷமும் பெனிட்டோ முசோலினியை அங்குலமாக ஸ்டடி பண்ணவர் அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லரை ஃபாலோ பண்ணி உலகத்தில் நிறைய டிக்டேட்டர்ஸ் அதுக்கப்புறம் உருவானாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு ரூல் புக்காக திகழ்ந்தது பெனிட்டோ முசோலினியுடைய கொள்கைகள் தான், அவருடைய ஸ்டெப்ஸ் தான். இப்படி உலக அளவில் டிக்டேட்டர்ஷிப்புக்கு முகமாக இருக்கக்கூடிய பெனிட்டோ முசோலினியுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த எபிசோடில் பெனிட்டோ முசோலினி எப்படி பிரைம் மினிஸ்டராக வந்தாருங்கிறத வரைக்கும் நம்ம பார்த்தோம். பிரைம் மினிஸ்டராக வந்ததுக்கப்புறமா அவர் என்னென்னலாம் செஞ்சார், எவ்வளோ மோசமாக இட்டலியை மாற்றினார் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த எபிசோடில் நம்ம பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். பெனிட்டோ முசோலினியுடைய கதையுடைய பாகம் 2 பார்த்துடலாம் வாங்க. பிரதமர் பதவிங்கிறது தன்னுடைய கைகளுக்கு கிடைச்சதுக்கப்புறமா பெனிட்டோ முசோலினிக்கு அளவில்லாத சந்தோஷங்கிறது உருவாச்சு. தான் நினச்ச மாதிரியே அதிகாரத்துடைய தலைமை இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு அளவலாவிய சந்தோஷப்பட்டார் பெனிட்டோ முசோலினி. ஆனாலும் அவருடைய ஆசை அப்படிங்கிறது முழுமை அடையலை. என்னதான் இருந்தாலும் தனக்கு மேலே அரசர் இருக்கார். தன்னுடைய பதவியை எப்போ வேணால் அவரால் பறிக்க முடியும். ஓட்டெடுப்புங்கிறது இருக்குது. ஒருவேளை தன்னுடைய அரசு கவிழ்க்கப்பட்டால் மறுபடியும் தேர்தலை சந்திக்கணும், தேர்தலில் ஜெயிக்கணும், ஜெயிச்சு தான் மேலே வரணும், மறுபடியும் அதெல்லாம் பண்ணணுன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிறது சவாலான ஒன்று தான். இது எதுவுமே நிகழாமல் எப்போவுமே நாமளே நிரந்தரமாக இட்டலியை ஆட்சி செய்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார். அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். இட்டலியுடைய பிரதமராக எப்படி வந்தார், இட்டாலியுடைய கவர்மெண்ட்டுடைய அமைப்புங்கிறது எப்படி இருந்துச்சு, அரசர் ஏன் இருந்தார், எப்படி பார்லிமெண்ட்டுங்கிறது இருந்துச்சு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த எபிசோட் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். பெனிட்டோ முசோலினி இப்படி ஒரு எண்ணத்தோட பிரதமர் பதவிக்கு வந்ததுக்கப்புறமா அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னா, மக்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறதுக்கும் தன்னை தான் ஒரு சூப்பர் ஹீரோவாக நினைக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவனாக தன்னை கொண்டாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். அதற்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் பேச்சாற்றல். தன்னுடைய எழுத்து திறமையால் கட்சியுடைய அதிகார மையத்துக்கு வந்து PM பதவி வரைக்கும் வந்த முசோலினி அதற்கப்புறமா அதை நிரந்தரமாக்குறதுக்கு தன்னுடைய பேச்சாற்றலை கையில் எடுத்தார். ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஸ்பீக்கராக அவர் இருந்தார். இது அவருடைய ஸ்பீச். விஷுவல் பாருங்கள். இப்போது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். என்ன இப்படிலாம் ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த சமயத்தில் அது ஒரு மெஸ்மரைசிங்கான ஒன்றா இருந்துச்சு. ரொம்ப பலம் வாய்ந்த ஒருத்தர் நமக்கு தலைவனாக வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் அது கொடுத்துச்சு. புதிய இட்டாலியையும் பிரம்மாண்டமான ஒரு இட்டாலியையும் உருவாக்குறது தான் நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக பிரச்சாரம் பண்ணார். ரோமானியர்களுடைய வம்சாவளி நாம் இப்படி துவண்டு போயிருக்கலாமா, நிமிர்ந்து உட்காருங்க, நம்மளால் முடியும், இந்த உலகத்தையே நம்மளுடைய காலடிக்கு கீழே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார். அவருடைய ஒவ்வொரு சொல்லுமே இந்த செய்தியை தான் மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. வெறும் சொல் மட்டும் இல்லை, தன்னுடைய செயலையும் அதை நோக்கியே வடிவமைக்க ஆரம்பித்தார். ஒரு அதிசிறந்த வீரனா, ஒரு மிகப்பெரிய ஹீரோவா, அவருக்கு நிகராக இன்னொருத்தர் இல்லைங்கிற ஒரு இமேஜ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணார்.
பப்ளிக்கில் ஒரு ஸ்டண்ட் மேனாகவே அவர் இருந்தார். திடீர்னு சட்டையெல்லாம் அவுத்துட்டு நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தார். குதிரையில் ஏறி நின்று சவாரி செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அவர் பார்த்தினா இமேஜஸ் எல்லாமே கம்பீரமான ஒன்றாவே இருந்துச்சு. பனிசறுக்கு விளையாட்டுகள் மாதிரியான சாகச விளையாட்டுகளில் இறங்கி ஆடக்கூடிய ஒருத்தராக தன்னுடைய இமேஜை வந்து கட்டமைச்சார் பெனிட்டோ முசோலினி. அவருடைய பிரச்சார கூட்டங்கள் எல்லாமே அதற்கேற்ற மாதிரியே வடிவமைக்கப்பட்டுச்சு. பெரிய பெரிய பதாகைகள், பெரும் பெரும் கொடிகள், அந்த கொடிகளுக்கு நடுவில் பெனிட்டோ முசோலினி நிற்பார். அதுவும் ஒரு பால்கனியில் நிற்பார். எல்லாரும் அவர் அண்ணாந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அத்தனை பேருக்குமே கேட்கக்கூடிய தொனியில் உரத்த குரலில் அவருடைய பேச்சுங்கிறது இருக்கும். அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இங்கே இத்தாலி பார்த்ததே இல்லடாங்கிற மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகி சில்லறையை செதற விட்டாங்க இத்தாலியர்கள். தன்னுடைய அந்த ஹீரோயிக் இமேஜை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு எல்லா வழிகளையும் பயன்படுத்தினார் முசோலினி. அவர் வந்து ஓய்வே இல்லாமல் இட்லியுடைய நன்மைக்காகவும் இட்லியுடைய மக்களுக்காகவும் பயங்கரமாக உழைச்சிக்கிட்டே இருக்கார், தூங்குறதே இல்லை அவர் அப்படின்னு பிரச்சாரங்கள் தொடங்கப்பட்டுச்சு. அவரே கூட ஓப்பனாக பல இடங்களில் அதை பேசியிருக்கார். அதே மாதிரி சின்னதாக ஒரு இன்சிடென்ட் நடந்தால் போதும், அதை பெருசாக ஆக்கி ப்ரொபகண்டா பண்ணுறதுல ஜகஜால கில்லாடியாக இருந்தார் முசோலினி. அவர் மேலே ஏகப்பட்ட அசாசினேஷன் அட்டம்ப்ட்டுங்கிறது நடந்திருக்கு. அதில் ஒரு அட்டம்ப்ட்டில் புல்லட்டுங்கிறது அவருடைய மூக்கை உரசிக்கிட்டு போச்சு. உடனே ஒரு பிளாஸ்டரை ஒட்டிக்கிட்டு அந்த பிளாஸ்டரோடவே கடுமையாக பல மீட்டிங்களுக்கு போகிறதும் கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷுவல்ஸை வந்து கிளப்பி விட்டார். எப்படிப்பட்ட வீரம் யாவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாச்சு. மக்கள் மத்தியில் தன்னுடைய பாசிட்டிவ் இமேஜ் இன்னும் அதிகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக மதத்தை கையில் எடுத்தார் முசோலினி. அதிகமான அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இட்டலியில் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் தனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேட்டிக்கனுக்கும் இட்டலியுடைய அரச குடும்பத்துக்கும் இருந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வச்சு வேட்டிக்கனுக்கு தனி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் முசோலினி தான். அதனால் அவருடைய செல்வாக்குங்கிறது இன்னும் அதிகமாக வளர்ந்துச்சு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர், சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்து உயரத்துக்கு வந்தவரெல்லாம் அவருக்கு இமேஜ் இருந்துச்சுல. ஆனால் அவருடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பில் இருந்தது. பேலஸில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. பயங்கரமான ஒரு சொகுசு கார்களில் தான் அவர் பயணப்பட்டார். அதுவும் வேகமாக போகிறது அவருக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் தான் அவர் எப்போவுமே இருப்பார். இப்படி அவருடைய பர்சனல் லைஃபுங்கிறது அவருடைய பொலிட்டிக்கல் பிம்பத்துக்கு நேர்மாறானதாக ஒன்றா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தன்னை டூச்சே அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிட்டார் முசோலினி. எங்கே பார்த்தாலும் அவரை டூச்சே அப்படின்னு தான் அழைச்சாங்க. இந்த டூச்சே அப்படின்னா தலைவன் அப்படிங்கிற ஒரு பொருள். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான இமேஜஸை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பார்த்துருப்பீங்க. கரெக்ட், அடால்ஃப் ஹிட்லருடைய மீட்டிங்ஸ், அவருடைய பிரச்சாரங்கள், இது எல்லாமே இதே மாதிரியான செட்டப்பில் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நாசி கட்சியில் ஒரு பாராமிலிட்ரி ட்ரூப்புங்கிறது இருந்தது. அதாவது தனிப்பட்ட வாலண்டியர்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவுக்கு ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ்னு ஒரு பேர், சுருக்கமாக எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட யூனிஃபார்ம்ங்கிறது காக்கி கலர். எப்படி பெனிட்டோ முசோலினி கருப்பு சட்டை அணிந்த படை வீரர்களை தனக்காக உருவாக்குனாரோ அதே மாதிரி அடால்ஃப் ஹிட்லர் தனக்காக உருவாக்கின படைப்பிரிவு தான் இந்த ப்ரௌன் ஷர்ட்ஸ். அதே மாதிரி பெனிட்டோ முசோலினியை டூச்சேன்னு அங்கே அழைப்பாங்க, அடால்ஃப் ஹிட்லரை இங்கே ஃபியூரர் அப்படின்னு அழைப்பாங்க. ரெண்டு பேருமே இந்த டைட்டிலை அவங்களே அவங்களுக்காக உருவாக்கிக்கிட்ட ஒன்று தான். அதே மாதிரி நாசி படைகளுடைய சல்யூட்டை பார்த்திங்கனாலும் பெனிட்டோ முசோலினி அவர்களுடைய தொண்டர்கள் அவருக்கு வைக்கக்கூடிய சல்யூட்டை பார்த்திங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே ரோமன் சல்யூட். அந்த அளவுக்கு பெனிட்டோ முசோலினியுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணவர் அடால்ஃப் ஹிட்லர். பெனிட்டோ முசோலினியுடைய அந்த பாசிட்டிவான ஹீரோயிக் இமேஜ் அப்படிங்கிறது இட்டலியில் இருக்கக்கூடிய நண்டு செண்டுக்கும் போய் தெரியணும், எல்லா இடுக்குலையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான எல்லா வேலையும் செஞ்சார் பெனிட்டோ முசோலினி. அவர் போகிற எல்லா இடத்துலையுமே கேமராக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது. பல ஆங்கிளில் இருந்து அவரை ஃபோட்டோ எடுத்தாங்க, இமேஜஸ் எடுத்தாங்க, வீடியோஸ் எடுத்தாங்க. அது எல்லாமே தியேட்டர்களில் வந்து படங்களுக்கு முன்னாடி ஒளிபரப்பாச்சு. அந்த விஷுவல்ஸ்லாம் அவர் வந்து இராணுவ உடையை போட்டிருப்பார், ஏரோப்ளேனில் ஏறி உட்காந்து அதை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவார், கப்பல் படையில் போய் நின்று அவங்கள எல்லாம் உற்சாகப்படுத்துவார், நேரடியாக களத்தில் இறங்கி விவசாயம் செய்கிற மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கும். அதற்கேற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸில் தான் அவர் இருப்பார். இப்படி எல்லாமே பயங்கர ட்ராமடைஸாக இருந்தது. அவர் சும்மா கை தூக்கினா கூட அது ஒரு ஹீரோயிக் இமேஜாக தான் இருக்கணுங்கிற மாதிரி அவர் ஃபோட்டோகிராஃபும் வீடியோவும் எடுத்தாங்க. சினிமாட்டோகிராஃபி இஸ் த பிக்கஸ்ட் வெப்பன் ஆஃப் தி சென்ச்சுரி அப்படின்னு புகழ்ந்து தள்ளினார் முசோலினி. ஏன்னா அவருக்கான பிம்பத்தை உருவாக்கி தந்தது இந்த கேமராக்கள் தான். இந்த இமேஜஸ்லாம் உருவாக்குனதுக்கப்புறமா இட்டலியில் அவருக்கு கண்மூடித்தனமான ரசிகர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. அவர் என்ன சொன்னாலும் அது சரியாக இருக்குன்னு நம்ப ஆரம்பித்தாங்க.
இட்டலியை காப்பாற்றுறதுக்காகவே வந்த ஒருத்தர் அப்படின்னு அவரை ஒரு சேவியராகவே பார்த்தாங்க. கடவுளுக்கு நிகராக அவர் கொண்டாடப்பட்டார். அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கரிதுண்டு போடணும். அப்படி கரித்துண்டு போட்டால் தான் அவங்க வாலாட்டிக்கிட்டு எப்போவுமே இருப்பாங்க அப்படிங்கிறது முசோலினிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அடுத்து அவர் அந்த வேலையை தான் செய்ய ஆரம்பித்தார். இட்டலிக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? அதிகமான அளவுக்கு மக்கள் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்ய போகிறாங்க. ஏன்னா இங்கே வேலை வாய்ப்புங்கிறது இல்லை. அந்த நிலைமையை மாற்றணும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அதற்கான வேலையை என்னுடைய அரசு செய்யும் அப்படின்னு சொன்னார். நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், குறிப்பாக பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டுச்சு. அதற்கான ஃபண்டுங்கிறது கஜானாவில் இருக்கா, இது சாத்தியமா, இது எதுவுமே கேள்விங்கிறதே இல்லை. அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதை நடைமுறைப்படுத்தணும், அதற்கான வேலையை செய்யுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உத்தரவாக இருந்தது. இருந்த காசை வச்சு பெரிய பெரிய கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கட்டுமானங்கள் எவ்வளோ தூரம் பலன் தரும் அப்படிங்கிறத யாராலையுமே டிசைட் பண்ண முடியல. அதற்கடுத்து இட்டலியில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனைங்கிறது உணவு பற்றாக்குறை. அதை போக்கணும். அதற்கு உள்நாட்டு உற்பத்தியை நம்ம அதிகமாக்கணும். அதற்கு என்ன செஞ்சார்னா, யாரும் பெருசாக பயன்படுத்தாத நிலங்களை கையகப்படுத்தினார். அரசு சார்பாகவே கையகப்படுத்தினார். அந்த நிலங்களை செப்பனிட்டு விவசாய நிலங்களை உருவாக்கினார். அந்த விவசாய நிலங்களை விவசாயிகளுக்கு தருவோம், அவங்க அதிகமாக விளைச்சலை உருவாக்குவாங்க, அதன் மூலமாக பசிப்பட்டினி இருக்காதுங்கிற ஒரு திட்டத்தை வகுத்தார். அதுக்கு விவசாயிகளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இவரே நேரடியாக அந்த நிலங்களுக்கு போனார். சட்டையெல்லாம் அவுத்துட்டு வெறும் உடம்போட களத்தில் நின்று விவசாயம் செய்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் அவர் எடுத்தார். இதெல்லாம் ஒரு ப்ரொபகண்டாவே அவர் பண்ணார். அதுக்கப்புறமா என்ன செஞ்சார்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனைங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இருக்குது அப்படிங்கிறது மக்கள் மனசில் பதிவு செய்யணும். தன்னுடைய ஆட்சியில் எல்லாமே பக்காவாக நடக்குதுங்கிறத பதிவு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதிகமாக மக்கள் எதை பயன்படுத்துகிறாங்களோ அது சரியாக நடக்கணும். ரயில்வே துறை அந்த காலகட்டத்தில் இட்டலியில் ரயில்வேங்கிறது டைமுக்கு வராது. 15 நிமிஷம், ½ அன் ஹவர்லாம் லேட்டாக வரும், 1 ஹவர்லாம் லேட்டாக வரும். அதோட கோச்சஸ் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடில் தான் ரயில்வே துறைங்கிறது இருந்திருக்கு. முசோலினி அதை கையில் எடுத்தார். எல்லா கோச்சஸுமே எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், க்ளீனாக இல்லைன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும்னு சொன்னார். அதாவது லேட்டாகவும் கிடையாது, சீக்கிரமாகவும் கிடையாது, சொன்ன டைமுக்கு டான்னு நிற்கணும் ட்ரெயின் அப்படின்னு உத்தரவு போட்டார். இவருடைய அந்த கடுமையான உத்தரவுக்கு பயந்து ரயில்வே துறை ரொம்ப சீராக வேலை செஞ்சது. மக்களுக்கு அது நேரடியாக போய் சேர்ந்தது. என்னடா இது, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் வேலை பார்த்து நாங்கள் பார்த்ததே இல்லையே, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாருப்பா முசோலினி அப்படின்னு அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க. விவசாயிகளும் விவசாய நிலம் வாங்கிடுவாங்க, நமக்கும் உணவு பற்றாக்குறை தீர்ந்துடும். வெளிநாட்டுக்கு வேலை போனவங்க இன்றைக்கி இட்டலிக்கு திரும்ப கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறாங்களே, கட்டுமானங்களுக்கெல்லாம் போய் வேலை செய்கிறாங்களே, அது போதாதா அப்படின்னு சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த திட்டம் எதுவுமே நிரந்தரமாக செயல்பட ஆரம்பிக்கல. இப்படி அவர் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுமே பேக் ஃபயர் தான் ஆக ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த விவசாய நிலங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இந்த விவசாய நிலங்களை விவசாயிகளே வாங்க வரலை. ஏன்னா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த விவசாய நிலங்களே அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொரு நிலத்துலலாம் எங்களால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. புதிய விவசாயிகள் உருவாவாங்க அப்படின்னு அவர் நம்பினார். ஆனால் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா நிறைய பேர் அதை நோக்கி நகர ஆரம்பித்ததுனால விவசாயம் செத்து போயிட்டு இருந்துச்சு. இப்படி பல விஷயங்கள் அவருக்கு பேக் ஃபயர் ஆகும்போது அவருக்கு இன்னொரு மேஜிக் வேண்டுங்கிறது தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அவர் கையில் எடுத்த ஆயுதம் போர். முதல் உலகப் போருடைய முடிவில் இட்டலிக்கு கொடுக்கறதா சொன்ன நிலங்கள் மட்டும் கிடச்சிருந்தா இட்டலி இன்றைக்கி எக்கனாமிக் க்ரைசிஸ்லேருந்து வெளியில் வந்திருக்கும். ஆனால் முந்தைய ஆட்சியாளர்கள் அதை ஒழுங்காக சரியாக செய்யலை. அதை சரி பண்ணி காட்டணும் அப்படின்னா நமக்கு புதிய எல்லை பரப்புகள் உருவாகணும் அப்படின்னு சொன்னார். புதுசாக ஒரு போர் தொடங்குச்சுன்னா அந்த போர் மூலமாக ஒரு போர் வீரனாக நம்ம திகழ்வோம். இட்டாலியில் அசைக்க முடியாத ஒரு தலைவனாக நம்ம உருவாக முடியும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி போரை கையில் எடுத்தார். ஆனால் அந்த போரை எந்த நாட்டின் மேலே தொடுக்கிறது? அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த நாடு எத்தியோப்பியா. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஏற்கனவே இட்டலிக்கு காலனி நாடுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. எத்தியோப்பியாவை பிடிக்கிறதுக்கு இட்டாலி பல சமயங்களை வரலாற்றில் முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் தோல்விகளை தான் தழுவி இருந்தாங்க. அந்த தோல்வியை நான் மாற்றி காமிச்சிட்டேன்னா நான் தான் மிக சிறந்த ஒரு தலைவன்னு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு டிசைட் பண்ணார். அதுக்காக எத்தியோப்பியா மேலே போர் பிரகடனத்தை அறிவித்து போரை தொடங்கினார். அந்த போரில் தன்னுடைய 2 மகன்களையே பாம்பர் ஃப்ளைட்ஸில் பைலட்களாக அனுப்பி வச்சார். அப்படி போன அந்த பைலட்கள்லாம் போட்ட குண்டுங்கிறது சாதாரண குண்டு இல்லை, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ். இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கிற மாதிரி அன்றைக்கி லீக் ஆஃப் நேஷன்ஸுங்கிறது முதல் உலகப் போர் முடிவுக்கு அப்புறமா உருவாக்கப்பட்டுச்சு. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் எவ்வளவோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை.
இவர் நேரடியாக போய் எத்தியோப்பியாவில் ஏகப்பட்ட அட்டூழியங்களை பண்ண ஆரம்பித்தார். நேரடியாக இப்படி பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா கிரவுண்டில் கண்மூடித்தனமான மனிதாபிமானமற்ற பல கொடுமைகள் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்களுக்கு நிகழ்த்தப்பட்டுச்சு. கண்ணில் பார்த்தவங்கள்லாம் கொல்லப்பட்டாங்க, கண்ணில் தென்பட்ட பெண்கள்லாம் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க. அவ்வளவு கொடூரங்கள் அங்கே நிகழ்த்தப்பட்டுச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு மறைச்சி எத்தியோப்பியா வீழ்ந்துக்கிட்டு இருக்கு, இட்டாலி ஜெயிச்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபகண்டாவை இட்டாலிக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருந்தார் முசோலினி. அதன் மூலமாக அவருடைய ஹீரோ இமேஜுங்கிறது இன்னும் உச்சத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல முசோலினி, அப்போ அவரை யாருமே தட்டி கேட்கலையா? எதுவுமே நடக்கலையா? எதிர்கட்சிகளும் எதுவுமே செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இவ்வளோ வேலைகளையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதற்கான அஸ்திவாரத்தை தெளிவாக போட்டு வச்சுருந்தார் முசோலினி. 1922 இவர் பிரைம் மினிஸ்டராக ஆறார் இல்லையா? அப்படி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா ஒரு புது சட்ட திருத்தத்தை கொண்டு வரார். ஒரே நாடு ஒரே சட்டம்ங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தோட ஒரு புது சட்டத்திட்டத்தை அவர் உருவாக்குறார். அச்சிர்போ சட்டம் அப்படிங்கிறது அந்த சட்டத்துடைய பெயர். இந்த சட்டங்கிறது என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ பார்லிமெண்ட்டில் 25% அளவுக்கு வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னாலே அவங்க தான் மெஜாரிட்டி, அவங்க தான் மொத்தமாக எல்லா டிசிஷனையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்துச்சு. அப்படி சட்டத்தை திருத்திட்டு தான் தேர்தலையே சந்திக்கிறாரு முசோலினி. அந்த தேர்தலில் ஃபாசிஸ்ட் பார்ட்டி மெஜாரிட்டியான வெற்றியை பெறுறாங்க. கிட்டத்தட்ட 65% அளவுக்கான ஓட்டுங்கிறது அவங்க வாங்குகிறாங்க. ஸோ அவங்க வைக்கிறது தான் சட்டம், இனிமேல் அவங்க கையில் தான் நாடே இருக்குது அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு. இந்த தேர்தல் ரொம்ப முறைகேடாக நடந்திருக்கு அப்படின்னு எதிர்த்து பேசுகிற முக்கிய அரசியல்வாதியான ஜக்கோமா அப்போ படுகொலை செய்யப்பட்டார். அது ரொம்ப பேசு பொருளாக அப்போ மாறிச்சு. இப்படி தேர்தலே அழிச்சிட்டு என்ன மாதிரியான சேஞ்ச் அவர் கொண்டு வந்தாருன்னா, இனிமேல் இட்டலியை ஒரு கட்சி தான் ஆட்சி செய்யும், அது ஃபாசிஸ்ட் கட்சியாக தான் இருக்கும், தேர்தலே நடக்காது, யார் அரசாங்கத்தின் தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிறத கவுன்சில் ஆஃப் ஃபாசிஸ்ட்டுங்கிற ஒரு உச்சபட்ச உயர்மட்ட குழு தான் தீர்மானிக்கும். அந்த குழுவுக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத மக்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதும் கண்காணிக்கப்படுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனார். ஸோ லிட்ரலாக முசோலினி தான் முழுமையான அதிகாரம் கொண்டவர் அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது உருவாச்சு. அரசரால் மட்டும்தான் அவரை டிஸ்மிஸ் செய்ய முடியும், அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கவுன்சில் ஆஃப் ஃபாசிஸ்ட்டுங்கிற அந்த உயர்மட்ட குழுவுடைய தலைவராகவும் முசோலினி இருந்தார். அவர் தான் அந்த குழுவையுமே கண்ட்ரோல் பண்ணார். ஸோ ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்னுடைய கைக்குள்ள சட்டப்பூர்வமாகவே சட்டத்தை மாற்றி உருவாக்கிக்கிட்டார் முசோலினி. அதற்கப்புறமா தான் இவ்வளவு விஷயங்களை அவர் கட்டவிழ்த்து விட ஆரம்பித்தார். ஒரு காலகட்டத்தில் லிபியா மேலே இட்டலி செஞ்ச படையெடுப்புக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்ச முசோலினி தான் தன்னுடைய பேராசையால் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தியோப்பியா மேலே போர் தொடுத்தார். இப்படி அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இட்டலியுடைய எக்கானமியை இன்னும் உடைக்க ஆரம்பித்தது. ஏகப்பட்ட செலவுகள் ஆகிட்டு இருந்தது. போதிய அளவுக்கான வருமானங்கிறது இட்டலிக்கு இல்லை. பெரிய இழப்பை நாம் சந்திக்க போகிறோம், நாடு சரிய போகுது அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அவருக்கு எதிரான குரல்கள் அங்கங்கே எழும்ப ஆரம்பித்தது. அத்தனை குரல்களும் அவருடைய இந்த கருப்பு சட்டை படையால் அப்படியே அமுக்கப்பட்டுச்சு. பல பேர் சட்ட ரீதியாகவே வழக்குகள் தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க, கொடுமைகளை சந்தித்தாங்க. இன்னும் பல பேர் என்ன ஆனாங்கன்னே தெரில, காணாமல் போனாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த கருப்பு சட்டை படையில் இருந்தவங்களுக்கு தான் அதிகமான அதிகாரங்கிறது இருந்துச்சு. அந்த ஊரில் எந்தெந்த குடும்பங்கள் இருக்குது, அவங்க யார் யாராக இருக்காங்க, யார் யாரெல்லாம் முசோலினிக்கு ஆதரவாக இருக்காங்க, யார் முசோலினிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இந்த கருப்பு சட்டை படைக்காரங்க. அதனால் யாருமே முசோலினியை எதிர்த்து பேசுகிறதுக்கு பயந்தாங்க. இப்படி பயத்தாலையும் பொய் பிரச்சாரத்தாலையுமே தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருந்தார் முசோலினி. அப்படிப்பட்ட சூழலை தான் 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த 2ஆம் உலகப் போரில் முசோலினியுடைய அரசுங்கிறது ஆரம்பத்தில் எந்த விதமான ஸ்டாண்டையுமே எடுக்கலை. நாங்கள் எந்த பக்கமே வரமாட்டோம்ப்பா, வேடிக்கை தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை தான் முசோலினி எடுத்தார். ஆனால் போர் போகிற விதத்தை பார்க்கும்போது அவருக்கு பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வீழ்ச்சி அடைய போகிறாங்க அப்படின்னு தெரியுது. மிக பிரம்மாண்டமான பேரரசாக திகழக்கூடிய பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனி கிட்ட மண்டியிட போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல நாம் இருந்தோன்னா அதோடைய பிளண்டர், இந்த போர்னால் வரக்கூடிய லாபம் நமக்கு பெரிய அளவுக்கான பலத்தை கொடுக்கும், இட்டலிக்கு பெரிய அளவுக்கான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு கணக்கு போட்டார் முசோலினி.
அந்த வளர்ச்சியை கொண்டு வந்த ஒரு ஹீரோவாக நம்மளை மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறார். அதற்காக ஜெயிக்க போகிற குதிரையோடு சேர்ந்து நாமளும் சவாரி செய்வோன்னு முடிவு பண்ணி அடால்ஃப் ஹிட்லரோட கை கோர்க்கிறார். அடால்ஃப் ஹிட்லருக்கு ரொம்பவே சந்தோஷம். தன்னுடைய ஆதர்ச நாயகனாக இருக்கக்கூடிய முசோலினி தன்னோட கை கோர்த்து வரப்போகிறாரு அப்படிங்கிறது ஹிட்லருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இம்மிடியட்டாக இட்டலியோட கை கோர்க்கிறாரு. ஆனாலும் அதற்கு அவர் வைத்த நிபந்தனைகள் எக்கச்சக்கம். அடால்ஃப் ஹிட்லருடைய சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் திட்டங்களையும் இத்தாலியுடைய முசோலினியும் ஏற்றுக்கணுங்கிறது அவர் வைத்த நிர்பந்தம். குறிப்பாக ஜெர்மனியுடைய போருங்கிறது இத்தாலியுடைய போர். எங்கெங்கெல்லாம் ஜெர்மனி தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கிறதோ அங்கெல்லாம் இத்தாலியும் தாக்குதல் நடத்தணும். எங்கெங்கெல்லாம் ஜெர்மனி பாதுகாக்கணும்னு நினைக்கிறதோ அங்கெல்லாம் இட்டலியும் பாதுகாக்கணும். அதற்கான எல்லா இராணுவ உதவிகளையும் செலவுகளையும் இட்டலி செய்யணும். அதுதான் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி தீர்மானித்தார். த பேக்ட் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு வரலாற்றில் வர்ணிக்கப்படக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஜெர்மனி, இட்டாலி, அப்புறம் ஜப்பான்னு 3 நாடுகளும் ஒன்றா இணைஞ்சாங்க. ஆக்சஸ் பவராக அவங்க பிறந்தாங்க. ஏற்கனவே பொருளாதாரத்தில் பயங்கரமாக அடிபட்டிருக்கிற நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு இட்டலியில் அங்கங்கே குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சது. அதெல்லாம் யாரோ ஒரு சிலர் சொல்கிறது. ஒட்டுமொத்த இட்டலி மக்களுடைய ஆதரவும் தனக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத இட்டாலிக்கும் உலகத்துக்கும் காட்டுறதுக்காக ஒரு கேம்பெயினையே தொடங்கினார் முசோலினி. என்ன தெரியுமா பண்ணார்? இட்டலி மக்கள் அவங்களுடைய தங்க வெட்டிங் ரிங்கை போருக்காகக்கூடிய செலவுகளுக்காக தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்துக்கு மக்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய விதமாகவே பிரம்மாண்டமான மீட்டிங்லாம் நடத்தி அதில் வரிசையில் எல்லோரும் வெட்டிங் ரிங் போட்டாங்க. பல மீட்டிங்கில் முசோலினியே நேரடியாக அவங்கக்கிட்ட வெட்டிங் ரிங்கெல்லாம் வாங்கினார். அந்த வெட்டிங் ரிங்கெல்லாம் எடுத்து காமிச்சு, பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ ஆதரவு இட்டலியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரகடனப்படுத்தினார். இதில் முசோலினி மேலே உண்மையிலேயே அன்பு வச்சு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு வந்தவங்க ஒரு சிலர்னால் பயத்தில் வந்தவங்க பலர். இந்த ஆக்சஸ் பவரில் அடால்ஃப் ஹிட்லர் வச்ச இன்னொரு நிபந்தனைங்கிறது யூதர்கள் பற்றியது. இட்டலியில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சோ அதுவும் கொடுக்கப்படணும் அப்படின்னு உத்தரவு போட்டார் அடால்ஃப் ஹிட்லர். முசோலினி அதுக்கு செவிசாச்சார். இட்டலிக்குள்ளேயே பல யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. இங்கே எங்களால் பெருசாக கொலை செய்ய முடியல, அப்படி அதிகமாக செஞ்சேன்னா அது என் பேராக டேமேஜ் பண்ணிட்டோம், அதுக்கு பதிலாக அங்கே அனுப்பி வச்சிடுறேன், உங்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இட்டலியில் இருக்கக்கூடிய யூதர்களை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கொலைக்களங்களுக்கு கண்மூடித்தனமாய் அனுப்பி வைத்தவர் முசோலினி. உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து இட்டலியில் இருக்கக்கூடிய பல யூதர்கள் அங்கே செத்து மடிஞ்சு விழுந்தாங்க. இது போக அடால்ஃப் ஹிட்லருடைய நிர்பந்தத்தால் பல இடங்களில் போர் செய்ய வேண்டிய சூழல்ங்கிறது இட்டலி இராணுவத்துக்கு உருவாச்சு. அப்போது இவ்வளோ பெரிய போருக்கு அவங்க தயாராகவே இல்லை. ஏன்னா அதற்கேற்ற அளவுக்கான ட்ரைனிங்குங்கிறது அவங்களுக்கு இல்லை, போதிய அளவுக்கான எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. அதனால் ரொம்பவே தடுமாறினாங்க. பல இடங்களில் அவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது தான் கிடச்சிது. ஜெர்மன் இராணுவத்துடைய உதவியோட ஜெர்மன் இராணுவத்துடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அவங்க பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான சூழலே இருந்துச்சு. அப்படியும் ஜெயித்தாலும் பெரிய இழப்புகள் இட்டலிக்கு தான் இருந்தது. நிறைய வீரர்களை இழந்தாங்க. நிறைய பொருளாதார செலவுங்கிறது இட்டலிக்கு உருவாச்சு. ஏற்கனவே பயங்கரமாக எக்கனாமிக் க்ரைசிஸில் இருந்த இட்டாலியால் இதை சமாளிக்கவே முடியல. பெனிட்டோ முசோலினி எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று அப்படிங்கிறது இட்டலியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. மக்களுக்கு முசோலினி மேலே கோபம் உருவாக ஆரம்பிச்சது. தங்களுடைய பல இன்னல்களுக்கு முசோலினி மட்டும்தான் காரணம் அப்படின்னு தீர்க்கமாக முடிவெடுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் டூச்சேன்னு எந்தெந்த மக்கள்லாம் முசோலினியை கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாருமே அவருக்கு எதிராக மாற ஆரம்பித்தாங்க. இந்த சூழலுங்கிறது நேசப்படைகள் எப்போ வெற்றி பெற ஆரம்பித்தாங்களோ அப்போ அதிகமாக ஆரம்பித்தது. முசோலினிக்கு எதிரான நகர்வுகள் அரசியல் மட்டத்திலையும் உருவாக ஆரம்பிச்சது. அரசரும் முசோலினை நம்பினார். எப்படியும் ஆக்சஸ் படைகள் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருவாங்க, நமக்கு அதிகமாக லாபம்தான், நிறைய நலம் கிடைக்கும், நிறைய வகையில் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு கணக்கு போட்டார். ஆனால் காரியக்காரராக இருக்கக்கூடிய அரசர் முசோலினியோடைய சரிவுங்கிறது தன்னை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தார். நேசப்படைகள் அதிகமாக ஜெயிக்க ஆரம்பித்தப்போ அதுதான் சரியான நேரம்னு அவரும் டிசைட் பண்ணார். 1943 ஜூலை மாதம் 24 முசோலினியை நேரடியாக வந்து பார்க்க சொல்லி கிராண்ட் கவுன்சில் அறிக்கைங்கிறத அனுப்பிச்சு. போர் தொடங்கினதுக்கப்புறமா முதல்ல நடத்தப்படக்கூடிய கிராண்ட் கவுன்சில் அது. அந்த கவுன்சில் கூட்டத்தில் முசோலினியுடைய ஆட்சியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவருக்கு எதிராக தீர்மானங்கிறது நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் முசோலினி அதை பற்றி பெருசாக கவலைப்படலை. தன்னை நீக்கிறதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சார். மறுநாள் அரசர் தன்னை வந்து பார்க்க சொல்லி முசோலினிக்கு அழைப்புங்கிறத அனுப்புனார்.
நேற்று நடந்த மீட்டிங்கை பற்றி கேட்பார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் முசோலினி போனார். ஆனால் அரசர், நீங்கள் பிரதமர் பதவியிலிருந்து மொத்தமாக நீக்கப்படுறீங்க, உங்களுக்கு இனிமேல் எந்த அதிகாரமும் கிடையாது, புதிய பிரதமரை நான் நியமிச்சிட்டேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். முசோலினிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. தன்னை யாராலையுமே நீக்க முடியாதுன்னு நினச்ச முசோலினிக்கு இது பெரும் அதிர்வை தந்துச்சு. தன்னுடைய அதிகாரம் எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிருச்சுங்கிற உண்மை அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. வெளியில் வந்த அவரை காவல்துறை கைது பண்ணாங்க. அவரை எங்கே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸில் வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவரை பல சிறைகளுக்கு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஜெர்மன் படைகளுக்கு அவர் கிடச்சிடக்கூடாது, அப்படி கிடச்சிருச்சுன்னா நாட்டில் குழப்பத்தை அவங்க உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் இருந்த இடத்த ரகசியமாகவே வச்சுருந்தாங்க. இப்படி அவர் அங்கங்கே பதுக்கி வச்சதுக்கப்புறமா புதிய பிரதமரும் அரசரும் நேசப்படைகளுக்கு தூது விட்டாங்க. நாங்கள் எப்படியாவது உங்கள்கிட்ட வந்துடுறோம், நாங்கள் நாசிகளுக்கு ஆதரவாக இல்லை, நீங்கள் எங்களை மன்னித்து எங்களுக்கிட்ட சமாதானம் பண்ணிக்கோங்கிற மாதிரி தூது அனுப்புனாங்க. இந்த விஷயம் அடால்ஃப் ஹிட்லருக்கும் தெளிவாகவே தெரிஞ்சுது. எப்படியாவது முசோலினியை மீட்டெடுத்து அவரை மறுபடியும் இத்தாலியுடைய பிரதமராக நியமிக்கணும், புதிய பிரதமரையும் அரசரையும் புதிய அமைச்சகத்தையும் கைது பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணார். முசோலினி கடைசியாக ஹோட்டல் கேம்போ இம்பர்டோர் அப்படிங்கிற இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா நாசி பேராட்ரூப்பர்ஸ் படை அதிரடியாக உள்ள நுழைஞ்சு முசோலினியை காப்பாற்றினாங்க. நேராக அடால்ஃப் ஹிட்லர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அடால்ஃப் ஹிட்லரால் நம்பவே முடியல. ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய இன்ஸ்பிரேஷனாக தன்னுடைய ஹீரோவாக கொண்டாடப்பட்ட முசோலினி அப்போ இருந்த உருவங்கிறது ரொம்ப குரூரமாக இருந்துச்சு. மனதளவில் தன்னம்பிக்கையை இழந்தவராக, உடைந்து போன ஒருத்தராக முசோலினி இருந்தார். என்னால் புது அரசெல்லாம் உருவாக்க முடியாது, என்னை விட்டுருங்கன்னு அடால்ஃப் ஹிட்லர்கிட்ட கெஞ்சினார். ஆனால் ஹிட்லர் ஜெர்மனியுடைய வெற்றியை தீர்மானிக்கணும்னா நீங்கள் புது அரசு உருவாக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். முசோலினி காப்பாற்றப்படுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நாசி படைகளுக்கு பயந்து அரசரும் புதிய பிரதமரும் மால்டா தீவுக்கு போய் அங்கேருந்து ஆட்சியை நடத்த ஆரம்பித்தாங்க. அதனால் அரசரையும் பிரதமரையும் அடால்ஃப் ஹிட்லரால் கைது பண்ண முடியல. ஆனாலும் முசோலினியை புதிய அரசை உருவாக்கி ஒரு பொம்மை பிரதமராக அவரை நியமித்து முழு கண்ட்ரோலையும் அடால்ஃப் ஹிட்லர் செய்ய ஆரம்பித்தார். அந்த காலகட்டங்களில் இத்தாலியில் தனக்கு கீழே இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு, தளபதிகளுக்கு தான் முழுமையான அதிகாரம் காட்டக்கூடிய ஒருத்தராக முசோலினி வெளியில் காமிச்சிக்கிட்டாலும் அவர் உண்மையிலேயே ஒரு பொம்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒருத்தராக இருந்தார். அந்த சமயங்களில் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அதிகமாக எழுதினார். அந்த சமயத்தில் அவர் எழுதினதெல்லாம் ரைஸ் அண்ட் ஃபால் அப்படிங்கிற புத்தகமாக அதுக்கப்புறமான காலகட்டத்தில் வெளியாச்சு. தனக்கு நெருக்கமாக இருந்தவங்க கிட்டலாம் இப்படி ஒரு பொம்மை பிரதமராக இருக்கிறத விட பேசாமல் கான்சென்ட்ரேஷன் கேம்பில் செத்து போயிருக்கலாம் நான் அப்படின்னு வருத்தப்பட்ட ஒருத்தராக இருந்திருக்காரு முசோலினி. இந்த சமயத்தில் ஒரு பேட்டியும் கொடுத்தார். இந்த பேட்டியில் 7 வருடங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக இருந்தேன், ஆனால் இப்போது வெறும் ஒரு நடைபிணமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி எல்லாவற்றையும் இழந்த ஒருத்தராக, எதன் மீதும் பிடிப்பில்லாத ஒருத்தராக இருந்த முசோலினிக்கு மரணம் மிக நெருக்கத்தில் வர ஆரம்பிச்சது. நேசப்படைகளுடைய வெற்றி அதை உறுதி செய்ய ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் தான் 1945 வருடம் ஏப்ரல் மாதம் 27 இனிமே இங்கே இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது, நேசப்படைகள் எப்போ வேணால் அவரை பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற சூழல் வந்த உடனே அன்னைக்கு சுவிட்சர்லாண்டுக்கு தப்பி ஓடுவதற்கான ஒரு முயற்சியை முசோலினியும் அவருடைய காதலியும் மேற்கொண்டாங்க. அவங்க 2 பேரையும் பத்திரமா, அவருக்கு நெருக்கமானவங்க ஒரு கூட்டமாக பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்காக போனப்போ நேசப்படைகளுக்கு ஆதரவாக இருந்த இத்தாலியர்கள், லோக்கல் இத்தாலியர்கள் அவங்கள சர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க. வந்திருக்கிறது முசோலினின்னு தெரிஞ்ச உடனே அவரை இம்மிடியட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் கைது ஆயிட்டாருங்கிற செய்தி பெரிய கொண்டாட்டமாக இத்தாலி முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு. ஏற்கனவே ஒரு முறை அவர் கைது ஆனப்போவும் இதே மாதிரி கொண்டாட்டம் இருந்தது. இந்த முறை அந்த கொண்டாட்டம் 2 மடங்காச்சு. அப்படி அவர் கைதானால் நேசப்படைகள்கிட்ட ஒப்படைக்கணும், அவர் மேலே விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் நேசப்படைகளுக்கும் அரசருக்கும், இத்தாலி அரசருக்கும் இருந்த ஒப்பந்தம். ஆனால் அதையும் தாண்டி அவர் மறுநாள் சுட்டு கொல்லப்பட்டார். அவரோட கூடவே இருந்த அவருடைய காதலியும் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து 15 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய உயிரற்ற உடல்கள் மிலான் நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கொயரில் கொண்டு வந்து கொட்டப்பட்டுச்சு. பல பேர் முசோலினியுடைய முகத்தில் எட்டி மிதித்தாங்க, காரி உமிழ்ந்தாங்க. இவனால் தான் இவ்வளவு பெரிய கேடு அப்படின்னு வசை சொற்களால் அவரை வசைப்பாடினாங்க. அவ்வளவு மோசமான ஒரு அவமரியாதைங்கிறது முசோலினிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இவ்வளவு மோசமாக அது நடந்ததுன்னா
எந்த அளவுக்கு கொடுமைகளை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முசோலினி செஞ்சுருப்பார்னு யோசிச்சுப்பார். அந்த உடல்கள் வந்து கொட்டப்பட்ட அதே இடத்துல தான் ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி முசோலினிக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி 17 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க, தூக்கில் தொங்க விடப்பட்டாங்க. அதுவும் பொதுமக்களுடைய பார்வைக்கு அந்த பிணங்கள் பல மணி நேரம் தொங்க விடப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த உடல்களும் தொங்க விடப்படணும்னு சொல்லி தலைகீழாக அந்த உடல்களை தொங்க விட்டாங்க. அப்போவும் அவங்களுடைய கோபங்கிறது தீரலை. தொங்குன முசோலினியோடைய உடலை கல்லால் அடித்தாங்க. எவ்வளவு கோபம் தீர அடிக்க முடியுமோ அவ்வளவு அடித்தாங்க. அவ்வளவு அவமானங்களுக்கு பிறகு தான் அவருடைய உடலுங்கிறது அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டுச்சு. ஃபாசிசம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கும், அந்த ஃபாசிசத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவன் எப்பேற்பட்ட முடிவை சந்திப்பான் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஃபாசிசத்தை உருவாக்கிய முசோலினியின் கதையே மிக சிறந்த உதாரணம். சரி, ஓகே பிகுபஸ், இதுதான் முசோலினியுடைய கதை. முசோலினியுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அவருடைய வீழ்ச்சி எவ்வளோ மோசமானதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் முசோலினியுடைய பர்சனல் லைஃப்ங்கிறது என்ன, அவருடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு, எத்தனை குழந்தைகள் அவருக்கு இருந்தாங்க, என்ன குழந்தைகள் பற்றிலாம் பேசுகிற, அவருக்கு கல்யாணம் இருந்துச்சா, அப்போ காதலி தானே கூட இறந்ததா சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அவருக்கு பக்கத்தில் இறந்தது அவருடைய காதலி தான். இந்த காதலிக்கிட்ட நீ வேணால் தப்பிச்சு போயிரு, உனக்கு இதில் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் முசோலினியை மட்டும்தான் கொல்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவரை கொல்ல வந்த படை வீரர்கள் சொன்னப்போ, இவரை விட்டு போகிறத விட தன்னுடைய உடலை விட்டு தன் உயிர் போகிறது எவ்வளவோ சிறந்தது அப்படின்னு சொல்லி இவர் கூடவே இறந்தவங்க அந்த காதலி. ஆனால் முசோலினிக்கு அவங்க எத்தனாவது காதலின்னு முசோலினிக்கே தெரியாது. அப்படி ஒருத்தராக தான் முசோலினி இருந்தார். அப்படிப்பட்டவரை அவர் அப்படிப்பட்டவர் தான்னு தெரிஞ்சு கண்மூடித்தனமாக பல வருடங்கள் அவர் பின்னாடியே இருந்து காதலித்த அந்த பெண் யார்? முசோலினியுடைய காதலிகள் எத்தனை பேர்? முசோலினியுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது? அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக பர்சனலாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத பார்ட் 3 பார்த்துடலாம்.